ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் நம்ம அண்ணாச்சி ட்ரம்ப் அவர்களை பற்றி. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர், அவர் தான் தொடர்ந்து நிறைய சம்பவம் பண்ணுகிறாரு. இப்போ லிஸ்ட்டு பெருசாக போகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நேரடியாக சந்தித்து கொண்ட அந்த அற்புதமான தருணம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு காவியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை வச்சு ஏஐ வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாலாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததை வச்சு ஏஐ கண்டென்ட் பரபரப்பாக படையெடுத்தது பாருங்கள். ஒன்றும் ஒவ்வொரு ரகம், அது இதுதான் அதுதான் சொல்ல முடியல, அப்படி இருந்துச்சு. பல ரகத்தில் பல ஏஐ வீடியோஸ். உதாரணத்துக்கு நாங்கள் ஒன்று ரெண்டு போட்டு காட்டலாம், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியாது. உண்மையாகவே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பசங்க. இந்த ஏஐ வச்சு என்ன விளையாட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கே ஒன்று தோணுச்சு, கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து ஒயிட் ஹவுஸ்குள்ளே அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வைக்கிறத விட்டுட்டு பாக்ஸிங் ரிங் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வர்றவங்களாம் டப்பு டிப்புன்னு அடிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அமெரிக்கா அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வர வைக்கிறாங்க போல். வந்தால் தம்பி வருவாங்க, ஜாலியாக பேசுகிற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் லைட்டாக சொரிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க சண்டே ஆகி போயிடும். அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வர வைக்கிறாங்களோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஜெலன்சி மீட்டிங்கில் பல விஷயங்கள் நடந்துச்சு. வந்த உடனே அவர் வந்து சூட்டப் பண்ணல, கோட் சூட் போடல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க. அதுக்கு அவரும் சும்மா இல்லாமல் நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், அமெரிக்காவோட உதவியோடு தான் போர் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருந்துக்கலாம். அவர் வந்து அவருடைய கோவத்தை வெளிப்படுத்திட்டார். பட்டு நான் போட்டு வர்றேன், ஒரு நாள் வரும் எனக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிலடி கொடுத்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா, அதை நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்த மீட்டிங் நடத்தினதே வேறு ஒரு டீல் சைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பேச்சுவார்த்தை எங்கே போயிடுச்சு அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போருக்கு போயிட்டாங்க. இந்த போரை பற்றி பேசும்போது அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர், யார் ஜெலன்ஸ்கி. அவர் சும்மா இருப்பாரா, ஆமாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி இழப்பெல்லாம் இருக்குது, இப்படி ஒரு சேதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது, அமெரிக்காவோட துணை அதிபர் வந்து நம்ம ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார். அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அது பாருங்க உள்ளே வந்தீங்க உங்கள் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நன்றி சொல்கிற நாகரிகம் இருந்துச்சா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டபக்குன்னு கேட்டார். இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை தடவை நன்றி சொன்னீங்க? ஒரு தடவை கூட சொல்லல. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசம் எங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்காக நீங்க கேம்பெயின் பண்ணப்போ அமெரிக்கா உங்களுக்கு பண்ணிய உதவிகளுக்கு நன்றின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, இப்போ எங்களோட தலைவர் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்க உதவிக்கு நீங்க நன்றி சொல்லல மிஸ்டர் ஜெலன்ஸ்கி. என்ன நன்றி, நான் அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லியிருக்கேங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறார். நமக்கே சாக்கு, என்னப்பா நன்றின்னு ஒரு தடவை கூட நீ சொன்ன மாதிரி தெரியலையப்பா, ஒரு தடவை சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னர் காலங்களில் அமெரிக்கா பண்ண உதவிகளுக்கு பொதுவாக அமெரிக்காவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, பல தரப்பட்ட தருணங்களில் பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் ரீகால் பண்ணி சொல்கிறார். இந்த இடத்துல வந்து சொல்லலை. இப்போ ஜேடி வான்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் தலைவன் ட்ரம்ப் உட்காந்துக்கிறாரு, அவரை பார்த்ததுக்கப்புறம் ஐயா கோடான கோடி நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த துணியில் தான் கேட்குறாரு. அவர் டென்ஷன் ஆனது வந்து ஜெலன்ஸ்கி அவர்களை பேசவே விடாமல் நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு நமக்கே வந்துட்டு என்னடா சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு என்ட்ரி குத்தாரு பாருங்க தலைவன் ட்ரம்ப்பு. கமான் அப்படின்ற மாதிரி வந்தார். அப்போ தான் நமக்கு தோணுச்சு, நாட்டாம பாதம் பட்டா ஒரு பெரிய மனுஷன் தான் அப்படி தான் இருக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுனுக்குறாங்கன்னு உடனே வந்தார் பாருங்க பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருந்தோம். அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி நான் அவங்களோட மோசமானவன் அப்படின்ற மாதிரி இறங்கினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெலன்ஸ்கி இறங்கினோன்னே அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, யூ டோன்ட் ஹேவ் எனி கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். உங்ககிட்ட எந்த கார்டு இல்லைப்பா, நீங்கள் ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காக யூ டோன்ட் ஹேவ் எனி கார்ட்ஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணார். ஜெலன்ஸ்கி சும்மா இருந்திருக்கலாம், அங்கே அவன் சும்மா இருக்காது, ஆடினவன் காலும் பாடினவன் சும்மா இருக்காதுன்னு சும்மா சொல்லுவாங்க. அவர் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால அந்த இடத்துல இந்த கார்ட்ஸ், நீங்கள் உங்ககிட்ட கார்ட்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே நான் கார்டே விளையாடலையே அப்படின்னு அங்கே ஸ்டாண்டப் காமெடி போட்டார். ட்ரம்ப்பு சுளீர்னு சும்மா வெயில் அடித்தாலே பக்கத்து நாட்டில் என்ன கோளாறு பண்ணலான்னு யோசிக்கிறாள். ஒயிட் ஹவுஸ்குள்ளே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணால் அவர் சும்மா இருப்பாரா? அதுதான் அன்றைக்கி நடந்த சம்பவம். அவர் ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் 3ஆம் உலகப் போரை வச்சு சூதாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதனால் பல பேர் உயிரிழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு நிறுத்துங்க, நீங்கள் வந்து முடிவெடுக்கிற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பல கருத்துக்கள் பேசிட்டார். உங்க கிட்ட கார்ட்ஸ் கிடையாது, இல்லைன்னா கார்ட் கேம்லாம் விளையாடல, நீங்க பல பேரோட உயிரோட சூதாட்டம் தான் நடத்திட்டு இருக்கீங்க. இல்லை மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க 3வது உலக போரோடையே சூதாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை, நாங்கள் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஓகே, இல்லைன்னா பேக்கே அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டாரு நம்ம ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்து முடிவடையல.
முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளம்பிட்டார். பாதியிலே கிளம்பிட்டதாகவும் செய்தி பரவிட்டுருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து டெலிகேசிஸ் வராங்க, அதாவது வெளிநாட்டு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா சிறப்பு உணவு பரிமாறப்படும். அந்த உணவு பரிமாற்றமே இல்லாமல் அவரை கார் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. ட்ரம்ப்பு கூட வழி அனுப்புறதுக்கு வரல, சாதாரணமாக ஒரு அஃபிஷியல் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போயிட்டுருக்கு. இந்த மீட்டிங் நடக்கும்போது உக்ரைனுடைய தூதர் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பின்னாடி. அவங்க வந்து தலையில் கை வச்சிட்டாங்க. ஓ மை காட் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்த ஒரு மீட்டிங். நம்மளுடைய வாழ்நாளில் இப்படி இரு நாட்டு தலைவர்கள் வந்து இப்படி ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துருக்க உள்ளூர் அரசியல் தலைவர்கள் கூட இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இரு நாடுகளுடைய தலைவர்கள் உலகமே பார்க்க இப்படி ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. நமக்கே பார்க்குறதுக்கு போச்சு ட்ரம்ப்பு கிட்ட இப்படி பேசிட்டு என்ன ஆக போகுதுன்னே தெரில அப்படின்ற லெவலுக்கு நமக்கே பதட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து பதட்டம் அதிகமானதுக்கு நியாயமான பதட்டம் தான் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தது. எப்படி நடவடிக்கை எடுத்ததுன்னா, உக்ரைன் மீது பல தடைகளை விதிச்சது. எப்படி? அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆயுதங்களை நிறுத்தினாங்க, ஆயுதத்தை சப்ளை பண்ணுறதை நிறுத்தினாங்க. அப்புறம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு பேட்ரியாட்னு ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருந்தாங்க உக்ரைனுக்கு. அதுக்கு தோட்டா வேணும், மிசைல் வேணும், அதுக்கு அம்யூனேஷன் தேவை. அந்த அம்யூனேஷனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது, சுடுறதுக்கு குண்டு இல்லை. குண்டு இல்லாமல் காற்றுலையா மிசைலே தடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது வேஸ்ட். அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாடு படை எங்கே இருக்குது, அவங்களுடைய ஆயுதங்கள் எங்கே இருக்குது, அவங்க எங்கேருந்து ஆயுதங்களை ஏற்கிறாங்க, அது எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படின்றத பிளான் பண்ணுறது, நம்ம படை எந்த இடத்துல இருக்குது, எப்படிப்பட்ட சூழல் இருக்குது நம்ம படைக்கு, நம்ம எப்படி தற்காத்துக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சேட்டலைட் சப்போர்ட்டோட, ரேடார் சப்போர்ட்டோட நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது அமெரிக்கா இவங்களுக்கு பகிரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா லிட்ரலாக உக்ரைன் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அந்த போரில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் உக்ரைன் மாட்டிக்கிட்டாங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே போய் பேசின ஒரே ஒரு காரணத்தினால. இது வந்து திருக்குறள் தான் ஒன்று ஞாபகத்து வரும். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அதுதான் மேட்ரு. யாராக இருந்தாலும் எதை காக்க தவறினாலும் சரி, நாவை காக்கணும். நாக்கு ரொம்ப முக்கியம். எங்கே போய் எப்படி வளையுது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வளைஞ்சிருச்சு, மொத்த நாட்டையுமே வளைச்சிருச்சு அப்படின்ற லெவலுக்கு தான் இப்போ வந்து நின்றுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்களும் அதிரடியாக பல முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறார். அவர் வந்து ரஷ்யாவோட பேசிகிட்டு இருக்காரு. ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு இசை கொடுக்குற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே பெரிய ஆச்சரியம். என்னப்பா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஸ்மூத்தாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உக்ரைனுடைய கதி அதோ கதி தானா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கல அமெரிக்கா. இல்லை இது வந்து ஒரு ஷார்ட் பாஸ் தான், கூடிய விரைவில் இந்த தடையெல்லாம் மறுபடியும் நாங்கள் எடுத்துருவோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவங்க வந்து அமைதிக்கு ஒத்து வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் சவுதியில் வந்து உக்ரைனோட ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் அப்புறமா தான் என்ன முடிவு அப்படின்றது தெரியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, ட்ரம்ப் ஆஃபீஸ்லேருந்து புட்டின் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியே அமைதி பேச்சுவார்த்தையே பேசி முடிச்சிட்டாரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி செய்திலாம் வந்துருக்குது. அவங்க ரெடியாக இருக்காங்களாம் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அட்டாக் பண்ணியிருக்காங்க உக்ரைன் மீது. அதுக்கு அமெரிக்காவிலேருந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டுற வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேசிகிட்டு இருக்கிறது அமெரிக்கா, பஞ்சாயத்து தலைவர் நான் ஒன்று சொல்லுங்கிறேன், நீ பாட்டுக்கு அட்டாக்கை போட்டுனுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எது எப்படி நகரப்போகுது அப்படின்றது அடுத்த வாரம் தான் தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம்.